அந்த ஜனமே ஒரு மாதிரி போயிடுச்சுங்க தேவனை விட்டு. ஆண்டவர் புலம்புறாரு, நான் கண்டிப்பாக உன் கூட நீ செய்கிற செயலுக்கு, நீ நடந்த நடக்கைக்கு உன் கூட இருக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்றாரு, நான் எப்படிடா உன்னை கைவிடுவேன், நான் எப்படி உன்னை மறப்பேன், நான் உன்னை எப்படி விட்டுட முடியும், நீ செய்கிற செயல்களுக்கு நீ போகிற பாதைக்கும் உன்னை நான் தூக்கி எரிஞ்சிருக்க தான் வேணும். ஆனால் உன்னை நான் தாயின் கருவிலே உருவாக்கின பொழுதே நான் எவ்வளவு நேசித்து உன்னை அந்த பூமியில் கொண்டு வந்தேன் தெரியுமா, எப்படி உன்னை நான் மறப்பேன், எப்படி உன்னை கைவிடுவேன், உன் மேலே நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறேன் தெரியுமா. ஆண்டவர் அந்த ஏக்கத்தை தான் அந்த எப்ராயிம் கிட்ட பகிர்ந்து கொள்றான். ஆனால் அந்த எப்ராயிம் கண்டிப்பாக தேவன் அவனோட இருக்க வேண்டிய சூழ்நிலையில் அவன் வாழ்க்கையில். ஆனால் தேவன் சொல்கிறார், நீ இந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன், ஏன்னா நான் உன்னை அப்படி நேசிக்கிறேன். அந்த தேவன் நான் சொல்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. அல்லேலூயா.